10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. சப்டிஷன் 1 4, 8, 16, டிட்டோ டிட்டோ டிட்டோ, 8192. சப்டிவிஷன் 2 1/3, 1/9, 1/27, டிட்டோ டிட்டோ டிட்டோ, 1/2187. அதாவது இங்கே 2 பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சரியாப்பா, கண்டுபிடிப்போமா? தீர்வு. சப்டிவிஷன் 1 4, 8, 16, டிட்டோ டிட்டோ டிட்டோ, 8192. இப்போ 4 T1னும் 8 T2னும் 16 T3னும் எடுத்துக்கணும். சரியாப்பா, முதல் உறுப்பு A = 4. பொது விகிதம் R = T2/T1. T2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? 8 T1 என்ன கொடுத்துருக்காங்க? 4. 8/4னா அடித்து கொடுத்தோம்னா 1 4 2 8, 2 தான் பொது விகிதம். R = 2. நமக்கு TN கொடுத்துட்டாங்க 8192. சரியா, TN = 8192. TNக்கு ஃபார்முலா என்னன்னா TN = AR⁻n-1. AR⁻n-1 = 8192. அப்போ ஏக்கு என்ன மதிப்புப்பா? 4. ஆருக்கு 2. பவர் n-1 = 8192. இங்கே பெருக்கல்ல இருக்க 4 ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். 2 பவர் n-1 = 8192/4. அடிப்போமா? 1 4 2 8, 1 அடங்காது 0 போட்டுடுறோம். 19 இருக்குது, 4 16, 3 மிச்சம் இருக்கும் 32, 8 32. அப்போ என்ன கிடைக்குதுப்பா? 2048 கிடைக்குது. இப்போ 2 பவர் n-1 = 2048. 2048 2ஓட மடங்காக மாற்றணும். அப்போ பகா காரணிப்படுத்தலாமா? 2048 2ஆல் வகுத்திங்கன்னா 1024 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 512 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 256 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 128 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 64 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 32 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 16 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்திங்கன்னா 8 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தா 4 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தா 2 கிடைக்கும். பழையபடி 2ஆல் வகுத்தா 1 கிடைக்கும். சரியாப்பா, இப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 2 இருக்குது. அப்போ 2 பவர் 11ன்னு அர்த்தம். சரியாப்பா, 2 பவர் n-1 = 2 பவர் 11. அப்போ அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ அடுக்குகளும் சமமாக இருக்கும். சரியா, அப்போ n-1 = 11. இப்போ நமக்கு n தான் தேவை. -1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா +1 மாறிடும். சரியா, இப்போ 11 + 1 12. n = 12. அப்படின்னா 4, 8, 16, டிட்டோ டிட்டோ டிட்டோ, 8192 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 12 உறுப்புகள் உள்ளன. சரியாப்பா, அடுத்து சப்டிவிஷன் 2 1/3, 1/9, 1/127, டிட்டோ டிட்டோ டிட்டோ, 1/2187. 1/3 T1னும் 1/9 T2னும் 1/127 T3னும் எடுத்துக்கணும். A = 1/3. R = T2/T1. T2 என்னப்பா? 1/9 T1 1/3. பகுதியில் இருக்க பின்னத்தை பெருக்கல்ல மாற்றணும்னா தலைகீழாக மாற்றணும். சரியாப்பா, 1/9 × 3/1. படித்து கொடுப்போமா? 3 9, 1 3 3. இப்போ 1/3ன்னு கிடைக்குது. R = 1/3. TN கொடுத்துட்டாங்க 1/2187. TN = 1/2187. TNோட ஃபார்முலா TN = AR⁻n-1. இப்போ AR⁻n-1 = 1/2187. ஏயோட மதிப்பு நமக்கு தெரியும் 1/3. ஆரோட மதிப்பு நமக்கு தெரியும் 1/3.
போட்டோம்னா 1/3 இன்ட்டு 1/3 பவர் n-1 ஈக்குவல் டு 1/2187. இந்த 1/3 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா பெருக்கல்ல 3/1ன்னு மாறும். சரிப்பா? 1/3 the whole power n-1 ஈக்குவல் டு 1/2187 இன்ட்டு 3/1. அடிச்சு கொடுக்கலாமா? 1 3 3 7 3 21 23 6 மிச்சம் 2 27 இருக்கும். 9 3 27 729 கிடைக்கும். 1/3 the whole power n-1 ஈக்குவல் டு 1/729. இந்த 729 பகாக்காரணிப்படுத்தணும். சரியாப்பா? 3ஆல் வகுத்தோம்னா 243 கிடைக்கும். பழையபடி 3ஆல் வகுத்தோம்னா 81 கிடைக்கும். பழையபடி 3ஆல் வகுத்தோம்னா 27 கிடைக்கும். பழையபடி 3ஆல் வகுத்தா 9 கிடைக்கும். பழையபடி 3ஆல் வகுத்தா 3 கிடைக்கும். பழையபடி 3ஆல் வகுத்தா 1 கிடைக்கும். சரியா? அப்போ 3 எத்தனை தடவைப்பா இருக்குது? 6 தடவை இருக்குது. சரியாப்பா? 3 அடுக்கு 6ன்னு வரும். அப்படின்னா 1/3 the whole power n-6 ஈக்குவல் டு 1/3 the whole power 6. சரியாப்பா? அடிமான சமமாக இருக்குது. அப்போனா அடுக்குகளும் சமமாக இருக்கும். அப்போ n-6 ஈக்குவல் டு 6. இப்போ நமக்கு n தேவை. -6 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா +6ன்னு மாறிடும். சரியா? 6 + 6 ஈக்குவல் டு 12. n கண்டுபிடிச்சாச்சு. 1/3, 1/9, 1/127, டிட்டோ 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 1/2187 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 12 உறுப்புகள் உள்ளன. எத்தனை உறுப்பு? 12 உறுப்புகள். கணக்கில் கேட்டிருந்த 2 சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.